மனசு நம்மளை வந்து பல சந்தர்ப்பங்களை உத்வேகம் அடைய வச்சிருக்குது. பல பேரை வந்து காப்பாற்றிருக்குது. பல நல்ல விஷயங்களை செஞ்சுருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணமாக இப்போ ரயில்வே தண்டவாளத்தில் ஒரு குழந்தை தவறி விழுந்துருது. ஸோ அது உடனடியாக நம்மளுடைய மூளைக்கு போயிட்டு அதை எப்படி காப்பாற்றணும், என்ன எப்படி செய்யணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணி அதை காப்பாற்றுறது கிடையாது. மாறாக வந்து குழந்தையை காப்பாற்றணும் அப்படின்னோடனே டக்குன்னு உடனே இறங்கி காப்பாற்றிடுவாங்க. அதே மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் சமயத்தில் நம்ம உயிர் பிழைக்கணும் அப்படின்னா உடனடியாக நம்ம செயல்படக்கூடிய விஷயங்கள் பல இருக்குது. ஸோ ஒரு ஆடை கிழிஞ்சிருச்சு, டக்குன்னு உடனே ஒரு பொது இடத்துல இருக்கிறோம், ஒரு ஆடை கிழிஞ்சிச்சு, உடனே அது மறைக்கிறது. ஸோ இன்னும் எளிமையாக சொல்லப்போனால், நம்ம ஏதோ ஒரு முக்கியமான வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம், ஏதோ பேசிக்கிட்டே இருப்போம், நம்ம எங்கேயோ கொசு கடிக்குதுன்னு வச்சுங்க, அதை நம்ம தட்டி அதை சரி செஞ்சு அதை சொரிஞ்சிக்கிறோம். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா மனசோட வேலை. நம்மளுடைய மூளையுடைய கட்டளை இல்லாமல் உடனடியாக செய்யக்கூடியது மனசோட வேலை. ஸோ இந்த மனசோட